ரிசர்ச் பண்ணாங்க, இன்டர்வியூ கிராக் பண்ணாங்க. நான் எந்த இடத்துல வீக்கா இருக்கணும் கண்டுபிடிச்சி அதை நோக்கி ஓடி அதை ட்ரெயின் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் வேலைக்கு போக முடியும்னு கேட்டா, அதாவது வந்து லைக் மனிதன் வந்து எப்பவுமே தவறு பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்கும் எல்லா ஸ்ட்ரென்த்துமே இருக்காதுங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் எந்த இடத்துல வீக்கா இருக்கணும் கண்டுபிடிச்சி அதை நோக்கி ஓடி அதை ட்ரெயின் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல வந்து நம்மளோட அருண் பாலாஜி எக்ஸ்பர்ட்டுங்க. நீங்க சொல்லலாம் தம்பி, உங்க பேரு, எந்த ஊருங்க, அப்பா அம்மா பேரு, உங்க டீட்டெயில் சொல்லாங்க. என் பேரு அருண் பாலாஜி. நான் சென்னை என்னோட ஹோம் டவுனு. என்ன டிகிரி படிச்சது வந்து பிஇ எம்இ ரெண்டுமே படிச்சிருக்கேன். ஓ, எம்இ முடிச்சிருக்கீங்க. எம்இ வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா. சூப்பருங்க. முடிச்ச உடனே நான் அப்ப ரிசிஷன் 2009 பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்காதனால நான் அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்தேன். தம்பி 2009 தம்பி, எப்படி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடிக்குள்ள நம்மளால போக முடியும் ஒரு நம்பிக்கை 2023 இது எப்படி தம்பி? இது ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? How do you feel? ஆக்சுவலா நான் 10 இயர்ஸா டீச்சிங் ப்ரொஃபஷனலா தான் இருந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டு தான் ஐடி ஃபீல்ட்லயே வரல. இதெல்லாம் முடியாது நமக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு மனசு? அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை போயிடுச்சு. எலக்ட்ரிக்கல்ல பெருசா எங்களுக்கு வந்து பசங்க யாரும் ஜாயின் பண்ணல. டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம எனக்கு அந்த வேலையில இருந்து நான் வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. வழி இல்லாம தான் ஐடிக்குள்ள வந்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் நான் திருப்பியும் எனக்கு அந்த ப்ரொஃபஷன்ல கண்டினியூ பண்ண முடியல. சரிங்க. எங்க ஃபேமிலி இருக்கிறதுனால இப்ப போனா நல்ல ஒரு இன்கமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் போகணும். சோ இதுல சாய்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஐடி இஸ் தி பெஸ்ட். நல்ல salary எல்லாமே கிடைக்கும். 14 வருஷ கேப்பை வந்து கன்சிடர் கூட பண்ணாம கம்பெனி எடுக்கிறாங்கன்றத இன்னைக்கு நான் உணர்றேங்க. உண்மையா வந்து லைக் ஒரு பெரிய பாசிட்டிவா தான் நான் ஃபீல் பண்றேங்க. ஏன்னா கேப்ன்றது ஒரு உண்மை கிடையாது. எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், கம்பெனிக்காரங்க எடுக்கிறாங்க திறமை இருந்தா. அப்படிதானே சார்? வீட்டுல எப்படி ஹாப்பியா? என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் சந்தோஷம். பயங்கர ஹாப்பிங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பா வந்து இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன், இந்த சாதனை வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் தம்பி. உங்களுக்கு இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும், ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரீம் லேண்டை இன்னும் பெருசா இருக்கணுங்க. வெளிநாடெல்லாம் போகணும் நான் வாழ்த்துறேங்க. நானும் இந்த கம்பெனி வாழ்த்துறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அருண் பாலாஜ். நான் dotnet டெவலப்பரா பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சது உடனே நான் என்னோட ப்ரொஃபஷனை வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் நான் கண்டினியூ பண்ணேன். ஒரு 10 இயர்ஸாக நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருந்தேன். ஆஃப்டர் போஸ்ட் கோவிட்ல அப்புறம் நான் என்னோட ஜாப் போயிடுச்சு. தென் நான் வந்து சார் வெங்கட் சாரை பார்த்தேன். நான் dotnet டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்கேன். சார் 2009 பாஸ்வேர்டு 10 வருஷ கேப்பு, நான் ஐடிக்குள்ள நுழைய முடியுமா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார். நல்லா ஸ்பீச் கொடுப்பேன், கிளாஸ் தான் எடுப்பேன். என்னால் வந்து வேலைக்கு போக முடியுமா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு EEE டிபார்ட்மெண்ட் சார், என்னால் வேலைக்கு போக முடியுமா? IFT காலேஜ் படிச்சிருக்கேன் சார். அப்படின்னு நிறைய கேள்விகளோட ஒரு ப்ரொஃபஸர் என்னை வந்து பார்க்க வந்தாருங்க. ஒரு சின்ன பையன் தான், அவனை பார்த்தா ப்ரொஃபஸர் மாதிரி சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, டிகிரி முடிச்சுங்க. ரொம்ப சின்ன பையனாக இருப்பாங்க நம்மளுடைய அருண் பாலாஜிங்க. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து IFT காலேஜை சேர்ந்தவருங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காருங்க. ஸோ நிறைய வந்து அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பங்கள், என்னால் ஜெயிக்க முடியுமான்ட்டு. ஆனால் டெடிக்கேஷன்னா அவனை மாதிரி அடிச்சுக்க முடியாதுங்க. 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பான். வேலைக்கு போவோம் படிப்பான், வேலைக்கு போவோம் படிப்பான், படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரிசர்ச் பண்ணாங்க, இன்டர்வியூ கிராக் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு சாதனையாளனா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 10 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் வேலைக்கு போக முடியும்னு கேட்டா நான் சொல்வேன் ஆமான்ட்டு. அதை சாதிச்சு காத்தவன் தான் என்னுடைய அருண் பாலாஜிங்க.
அவனை பார்க்கும்போது வந்து சவாலான சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் நீ உன்னை உணர முடியும். நீ உன்னை உணர்ந்து விட்டால் போதும், நீ வெற்றியாளனாக மாற முடியும்னு சொல்லுவாங்க. நீ உன்னை உணரணுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஜெயிக்க முடியுங்க. அருண் பாலாஜி மாதிரி இருந்தாங்க. அவனுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கைங்க, போராடணுன்ற குணங்க, போராடினா இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா மனசார வாழ்த்துறேன் தம்பி. உன்ன மாதிரி ஒரு சாதனையான நான் பார்க்கவே முடியாது தம்பி. நீ சாதிச்சிருக்க, வாழ்த்துக்கள். நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ட்ராப் பண்ணிட்டேன் ஹெல்த் இஷ்யூன்றதுனால. அதனாலேயே அது ஒரு காரணமாகவும் நான் அந்த ப்ரொஃபஷன் விட்டு வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு.